பிரதர், ஒரு நிமிஷம். ஆதி, முன்னாடிக்கெல்லாம் நான் தேவையில்ல. தமிழ் அங்கிள், கதவு தர. சூப்பர்டா. ரொம்ப நன்றி ஆதி. நீ வரமாட்டியும் நினைச்சு நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். அங்கிள், நீங்க செம்மையா ஃபைட் பண்ணீங்க. நீ தான்டா செமையா ஃபைட் பண்ண. தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் ஆதி. உயிர் இருந்தாதான் மானம் இருக்கும். இனிமே அந்த மானத்துக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஆதி, ப்ளீஸ். நீங்க இங்க இருக்க வேணாம், கிளம்புங்க. பரவாயில்ல ஆதி, உயிர் போனா பரவாயில்ல, ஆனா மானம் போனா. பாரதி, கொஞ்ச நேரம் நான் மடியில படுத்துக்கிட்டு மாமா. படுத்துக்கோ. கட்டின புருஷனை கண்டவன்னு சொல்ல வச்சுட்டானே அந்த பாவி பைய கடவுள். தேங்க்ஸ் மித்ரா. ஐயோ, என்ன ஆதி, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உன்னை 10 இயர்ஸா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 இயர்ஸ் என்ன, இன்னும் 100 இயர்ஸ் நான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை மித்ரா. நான் ஏன் பாரதியோட குழந்தைங்க மேல இவ்வளோ பாசம் வைக்கிறேன்? அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னையும் அறியாம போய் முன்னாடி நிக்கிறேன். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதான் சொன்னனே ஆதி, திஸ் இஸ் யூ. இதுதான் உன் கேரக்டர். இங்க பாரு, பாரதின்னு மட்டும் இல்ல, யாருக்கு என்ன ஆனாலும் நீ இப்படிதான் போய் நிப்ப. அவன் நினைப்பு மொத்தமும் ஆபரேஷன் பண்ணி அழிச்சாலும் உனக்கு இப்படி தோணிக்கிட்டே இருக்கா? இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுறேன், இல்லனா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். பாரதி, நீயே ஆதிய உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நீயே இவன் வாழ்க்கைக்கு வேண்டான்னு முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண வைப்பேன்.